இந்த தீபிகா இப்போ தீவிர விசாரணையில இறங்கியிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள்லாம் கடத்துறாங்க அப்படிங்கிறதால, அத ரொம்பவே மும்முரமா இறங்கி பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் இப்போ கமிஷனர் கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க. ஒரு 7, 8 குழந்தைகள கடத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால அதற்கான ஃபோர்ஸ் எனக்கு வேணும். நீங்க பெர்மிஷன் குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க கன்னு என்ன வேணுமோ, எத வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்னும் ஃபோர்ஸ் வேணும்னாலும் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரி இப்போ கமிஷனருமே ஃபுல் பெர்மிஷன் குடுத்துடுறாங்க. இதற்கு இடையில அங்கேயே ஒரு கருப்பு ஆடு இருக்குது அப்படிங்கிறத இப்போ தீபிகா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆந்திரா பார்டர்ல நம்ம போறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. அவங்க கிட்ட நிறைய வெப்பன்ஸ்லாம் இருக்கும். நம்ம சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாரி அங்க இருக்கிற ஒரு போலீஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க மேல இப்ப தீபிகாவுக்கு சந்தேகம் வருது. அதுபோல உங்களை தேடி போலீஸ் வருது அப்படிங்கிற மாரி அந்த ரவுடிங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறதுல தீபிகா அவங்கள கையும் களவுமா பிடிச்சி இப்போ ஸ்டேஷன்ல அடைச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ தீபிகாவோட இந்த ஆக்ஷன் மூலமா கிட்டத்தட்ட அந்த குழந்தைகளை காப்பாத்திடுவாங்க. கூடவே நம்ம வெண்பாவும் காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியமா போகும். ஏன்னா அவங்க தான் கடத்த சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில அவங்களே காப்பாத்தி விஜய் மல்லி 2 பேருக்கிட்டையும் கொண்டு வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகளோட விருப்பமாகவும் இருந்துட்டுருக்கு. இப்போ மல்லியுமே வீட்டில் அவங்களால சும்மா இருக்க முடியலை. எனக்கு குழந்தைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற ஒரு தவிப்பு ஒரு பக்கம் இருக்கிறத வீட்டில் இருக்கிற விஜய் சரியாக பேசுகிறதே இல்லை. அவங்கள கவனிக்க கூட அலோவ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னாலுமே என்னை யாரும் கவனிச்சிக்க வேண்டாம், எனக்கு ஒரு மேல் நர்ஸ் வச்சு நானே என்னை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே விடாப்பிடியாக விஜய் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து மல்லியால் எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? தான் அம்மாவாக போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையுமே விஜய் கிட்ட சொன்னால் நல்லா இருக்கும். இப்போ நீ சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி நாகு சொல்கிறப்ப, இல்லை நீ இப்போ சொன்னால் சரியாக வராது. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் விஜய் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாங்க. வெண்பா இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் இப்போ சொன்னேன் அப்படின்னு சொன்னால் என் மேலே கோபத்தை தான் காமிப்பாங்க. ஸோ வெண்பா வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக என்னை தாங்குவாங்க அப்படின்னு சொல்லி மல்லி ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கிறாங்க. அடுத்ததாக விஜயுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா மல்லி ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட தானே சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் மல்லியை நம்பிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வெண்பா வந்தால் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக முடியும். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.